ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1649வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 6ஆம் திருமொழியினுடைய ஒரு சிறு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். இந்த பெரிய திருமொழியின் 8ஆம் பத்து முழுக்க திருமங்கையாழ்வாரால் திருக்கண்ணபுரம் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளது என்பதை நாம் அறிவோம். கீழை வீடு என்று சொல்லப்படும் திவ்ய தேசம் மிக மிக சிறப்பான ஒரு திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம். திருமங்கையாழ்வாரால் 100 பாசுரங்கள், அதாவது பெரிய திருமொழியிலேயே 100 பாசுரங்கள், நெடுந்தாண்டகத்தில் 2 பாசுரங்களாக 102 பாசுரங்கள் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனத்திற்காக அருளப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் பத்தின் முதல் 5 திருமொழிகளும் தாய்ப்பாசுரமும் தலைமகள் பாசுரமுமாக வேற்றுவாயால் சென்றன. இனி அடுத்த 5 திருப்பதியங்களும் ஆழ்வார்தம் பாசுரங்களாக செல்கின்றன. முன் திருமொழியிலே இவர் பட்ட துன்பங்களை எல்லாம் உணர்ந்த பெருமான், இப்படி நீர் வருந்த வேண்டாம், நாம் இங்கு வந்து வாசம் செய்வது உன்னை போன்ற அடியார்களுக்காக அல்லவா? நாம் அவதாரங்களில் செய்ததான அனுகூலரை பாதுகாப்பதும் பிரதிகூலரை தண்டிப்பதும் அர்ச்சையாகிய இந்த விக்கிரக நிலையிலும் நடத்த வல்லோமாக எழுந்தருளியிருக்கிறோம். ஆகவே உமக்கு ஒரு குறையுண்டோ என்று கேட்க ஆழ்வாரும் கொஞ்சம் தேறி அதன் பின் அருளி செய்வதாக செல்கிறது இந்த திருமொழி. சூரியனும் வந்து உதிக்கின்றான் அல்லன், ஒவ்வொரு நாளிகையும் ஒளிக்காலத்தை விட நீண்டு போகின்றது. முன்பு நட்பாயிருந்த பொருள்களும் இப்பொழுது பகையாக மாறியுள்ளன. எனக்கு ஒரு துணையும் இல்லை, என் உயிர் இருப்பும் கூட அழியத் தொடங்கிவிட்டது. இது எந்த நிலையில் போய் முடியுமோ அறியேன் என்றார் முன் திருமொழியிலே பிரிவாற்றாமையாலே. உலகத்து இயல்பாலே இவையெல்லாம் எப்பொழுதும் ஒரே மாதிரியான தன்மையுடன் இருக்காது. ஆதலால் சூரியனும் ஒரு நேரம் வந்து உதிக்கக்கூடும் அல்லவா? இவைதாம் நம்மை தாக்குவது குறைந்த அளவிலே, நம் ஆற்றாமை குறைந்த அளவிலே எம்பெருமான் சொல்லும் சொற்களும் நம் காதிலே படும். ஆழ்வீர், எம்பெருமான் வந்திலன் என்று நீர் நம்மை பற்றி சொல்லிய செய்தி தவறான செய்தியாகும். நாம் திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்பது எதற்காக? அடியாரின் பொருட்டாக அல்லவா திருக்கண்ணபுரத்தில் வந்து நிற்கிறோம். நீர் எம்பெருமான் திருக்கண்ணபுரத்தில் வந்து நிற்கின்றது நமக்காகவே என்பதை அறிந்தீரானால், நாம் திருக்கண்ணபுரத்தில் வந்து நிற்பது உமக்காகவே என்பதை நீர் அறிந்தீரானால் உமக்கு ஒரு குறையும் இல்லை. நினைத்தவுடனே எல்லா திருத்தொண்டுகளும் செய்வதில் தடை ஒன்றும் இல்லை என்று இருந்தீரானால், இனி ஏனைய பொருள்கள் எல்லாம் தாமாகவே நமக்கு நட்பாக வரும் என்று ஆறியிருக்க வேண்டாமா என்று எம்பெருமான் பலவிதமாக சமாதானம் செய்ய மன அமைதியுற்றார் ஆழ்வார். பிரிவாற்றாமை இருந்தது, அவனோ நமக்கு வந்து உதவவில்லை, இது எப்படி போய் முடிய போகிறதோ என்று தண்ணீர் பற்றாக்குறையால் காய்ந்த பயிர் போன்றிருந்த தம் நட்பினர்களான வைணவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் அல்லவா, நீங்களும் இவ்வளவு துன்பப்பட வேண்டாம், நமக்கு உய்வதற்கு ஓர் உபாயம் உண்டு. அதாவது எம்பெருமான் நம்முடைய காவலிலே ஈடுபட்டவனாய் திருக்கண்ணபுரத்திலே வந்து அருகிலேயே அந்நியனாய் நிற்கிறான். நாமும் அவனை புகழடைந்து உய்வோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் இந்த 6வது திருமொழி பாசுரங்களிலே. இங்கே திருக்கண்ணபுரத்திலே மூலவர் நீலமேக பெருமாள், சௌரிராஜன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌரிராஜ பெருமாள், தாயார் கண்ணபுர நாயகி, தீர்த்தம் நித்திய புஷ்கரணி, விமானம் உத்பாலவதாக விமானம்,
காட்சி கண்டவர்கள் கண்வ முனிவர், கருடன், தண்டக மகரிஷி, உபரிசவரசு. இந்த திருத்தலத்தின் ஒரு சிறப்பு, ஒரு நல்லதொரு செய்தி, ஆண்டாளும் திருக்கண்ணபுரமும் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடியது. நோய் தீர மருந்து என்ன? செங்கமலக்காவில் உள்ள சீரார் இளங்கோதை அங்கதனை நோக்கி அடிவணங்கி தண்டனிட்டு, என் உள்ளம் நோய் தீர மருந்துண்டோ சொல் தோழி என்ன? உண்டுண்டு ஆட்சியரே ஒரு மருந்து சொல்கிறேன் கேள். செங்கமலக்காவிலுள்ள சீரார் இளங்கோதை அங்கதனை நோக்கி அடிவணங்கி தண்டனிட்டு, என்னுள்ளம் நோய் தீர மருந்துண்டோ சொல் தோழி என்ன? உண்டுண்டு ஆட்சியரே ஒரு மருந்து சொல்கிறேன் கேள். தென்னன் குறுங்குடி திருமாலிரும் சோலை என்னும் சுக்கை திகழத் தட்டி. தென்னன் குறுங்குடி திருமாலிரும் சோலை என்னும் சுக்கை திகழத் தட்டி. ஸ்ரீசைலேச மன்னிக்க வேண்டும். ஸ்ரீசைலேச பாத்திரத்தில் சேர்த்து வஞ்சி நகரம் என்னும் இஞ்சியை நறுக்கி, மண்டங்குடி என்னும் வஸ்திரத்தில் வடிகட்டி, பிருந்தாவனம் என்னும் அடுப்பை வைத்து, திருவேங்கடம் என்னும் விறகை முறித்து வைத்து, ஓம் நமக என்னும் உமியை தூவி, திருநீர்மலை என்னும் நெருப்பை மூட்டி, திருமாமணி கூடத்தில் இறக்கு வைத்து, திருவாய்மொழி என்னும் தேனை கலந்து, அமலநாதிபிரான் என்று அழுத்தி பிசைந்து, கண்ணபுரம் என்று கலக்கி எடுத்து சாப்பிட்டால் இந்த நோய் தீருமம்மா. கண்ணபுரம் என்று கலக்கி எடுத்து சாப்பிட்டால் இந்நோய் தீருமம்மா. ஆண்டாள் சொல்வது இது நல்ல மருந்து தோழி. தென்னன் குறுங்குடி திருமாலிருஞ்சோலை என்னும் சுக்கை திகழத் தட்டி ஸ்ரீசைலேச பாத்திரத்தில் சேர்த்து, வஞ்சி நகரம் என்னும் இஞ்சியை நறுக்கி, மண்டங்குடி என்னும் வஸ்திரத்தில் வடிகட்டி, பிருந்தாவனம் என்னும் அடுப்பை வைத்து, திருவேங்கடம் என்னும் விறகை முறித்து வைத்து, ஓம் நமக என்னும் உமியை தூவி, திருநீர்மலை என்னும் நெருப்பை மூட்டி, திருமாமணி கூடத்தில் இறக்கி வைத்து, திருவாய்மொழி என்னும் தேனை கலந்து, அமலநாதிபிரான் என்று அழுத்தி பிசைந்து, கண்ணபுரம் என்று கலக்கி எடுத்து சாப்பிட்டால் இந்நோய் தீருமம்மா. ஆண்டாள் சொல்வது இது நல்ல மருந்து தோழி. இது எங்கிருந்து நீ கொண்டு வந்தாய்? இது ஊரில் இல்லாத மருந்து, உலகோர் அறியாத மருந்து, ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பும் மருந்து. இது பற்றற்ற ஞானியர் பருகும் மருந்து, பாகவதோத்தமர்களுக்கு உகந்த மருந்து. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பாடிப்பறை கொள்ளும் மருந்து. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் மருந்து. செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புறும் மருந்து. எருது கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் யாரும் அறியாத மருந்து. நோய் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்யும் மருந்து. கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை என்பவர்கள் கருதும் மருந்து. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் என்பவர்கள் பகரும் மருந்து. அணியனார் செம்பன் ஆய அறுவரை அணைய கோயில், மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினில் நினைக்கும் மருந்து. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயில் பட ஒட்டாத மருந்து. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் சேமம், இந்நோய்க்கும் ஈதே மருந்து. உன் உள்ள நோய் தீர்வதற்கு இதுவே உகந்த மருந்தம்மா என்று சொல்லுகிறார் அவர். என்ன ஒரு அற்புதமான மருந்து பார்த்தீர்களா? இது மருந்து மட்டுமா? மேலுலகத்தையும் பரமபதத்தையும் அளிக்கக்கூடிய மருந்தல்லவா மருந்து. அதுவே விருந்தளிக்கும் மருந்து. இனி நாளை முதல் இந்த 6ஆம் திருமொழியினுடைய பாசுரங்களை அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி,
வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் திருவடிகளே சரணம். திருமங்கை அரட்டமுக்கி அடியார் சீயும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். இந்த அனைத்து பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருளி பரமகாருணிகராய் நிற்கும் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.